நைட்டு ஒரு 6 மணிக்கே வாங்க, அப்படியே ஜட்டியோட படுத்திருப்பாங்க, அங்கேயே வாமிட் எடுத்து படுத்திருப்பாங்க. எங்க ஸ்ட்ரீட்ல வெளியே கார் பார்க் இருந்தா காருக்கு அந்த பக்கம் உட்காந்து குடிப்பாங்க. குடிச்சிட்டு சும்மா இருக்கல. நேற்று கூட வந்துட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே வந்து யூரினேட்லாம் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு அங்கே இருந்தாரு. வண்டி ஏதாவது கவனிக்கலன்னு சொன்னா அந்த ஆளுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து குடிச்சிட்டு வந்துடுறாங்க. நைட்ல வீட்டுக்குள்ளே வருவாங்க, வந்து உள்ள படுத்துக்கிறாங்க, ஏந்துக்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் தண்ணி ஊத்தி நாங்க எழுப்பி விடணும், பாட்டில்ஸ் அங்கேயே போட்டுடுறாங்க. ரொம்ப எங்களுக்கு டார்ச்சர் ஆயிடுச்சு. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். அதை மிக்சிங் வந்து பிளே கிரவுண்டில் பண்ணுறாங்க. அதில் வந்து 10 வயசு 12 வயசு 6 வயசு 8 வயசு 16 வயசு வரைக்கும் பசங்க பாஸ்கெட் பால் விளையாடும் போது அவங்களுக்கு இந்த குடிகாரங்க இருந்தால் நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைங்கள அங்கே அனுப்புவோம். இந்த அபார்ட்மெண்ட்ல எத்தனை வீடு இருக்கு? மொத்தம் 18 வீடு இருக்கு. இங்கே ஒரு 20 வீடு இருக்கும். அந்த சைடும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே குடியிருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு 100 வீடு இருக்கு, 2 ஸ்கூல் இருக்குன்னா யாருக்குமே இங்கே டாஸ்மாக் இருக்கிறதுல விருப்பம் இல்லை. 4 ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க கப்ஸோட. காலம்பரை 10:30 மணி. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள அப்போ சேல் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஒரு அம்மாவா நின்று அங்கே நான் கேட்டேன். கதவுலேயே ஒன்று கடிப்பாங்க. அது டாஸ்மாக்கான டாய்லெட்டாக நாங்கள் ஒதுக்கி பூட்டி வச்சிட்டோம். இல்லை, எல்லாருமே வந்து இங்கே இப்போ லேடிஸ் போகவே முடியல. பயங்கரமாக இங்கே வந்து அசிங்கப்படுத்துறது, அசிங்கமாக பேசுகிறானுங்க, லுங்கி கவுத்து காமிச்சானுங்க, அப்படியே ட்ரெஸ் இல்லாத இங்கே படுத்துட்டு இருப்பானுங்க. வேலை போகிறதுக்கே அசிங்கமாக இருக்கும். அண்ணாண்ட கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க எல்லாரும். இந்த பாருங்க, பாத்ரூம் போகிறாங்க, கேமரா எடுத்து பாருங்க, கேமரா எடுங்க, இந்த மாதிரி பாத்ரூம் போவாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அப்போல்லாம் நீங்க ஏன் பேசல, இப்போ பேசுறீங்க? அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட். they were supporting this. எங்களுக்கு தெரியும். இப்போ கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லுவோம். டாஸ்மாக் எடுப்பாங்கன்றது ஒரு பாசிபிலிட்டியாகவே இவ்வளோ வருஷம் வந்துட்டு யாருக்குமே தோணுனது இல்லை. சரி, அரசே நடத்திட்டு இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சிட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். வேளாங்கண்ணி ஸ்கூல் பசங்க கூட போக முடியாது. குழந்தைங்க பயந்து அந்த பக்கம் போவோம். சைக்கிளை பிடிச்சி இழுத்தானுங்க. எனக்கே கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. என்ன பார்த்தியா அவன் கண்ணாடி சொல்ல, சின்ன பசங்களை பார்த்து. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் கார் எடுத்துகிட்டு வருவோம், எங்கள் வீட்டு வாசலில் ஒருத்த விழுந்து கிடப்போம். எப்படி நாங்கள் கார் உள்ளே எடுத்துகிட்டு போகிறது? கேட்டை திறக்கலாம், சரி ஓகே, அவன் மேலே ஏற்றலாமா? ஒரு வாட்டி பைக்கில் என் டாட்டரோட இவர் வராரு, ஒருத்த வந்து பைக் மேலே விழுந்தான். என் பொண்ணு விழுந்து அவளுக்கு அடிபட்டுது. வீட்டில் வந்து அழறது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். விஜயி பவ வரட்டும். டி நகர்ல இந்த டாஸ்மாக் பக்கத்துல இருக்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த இடம் வந்து கண்ணாம்பாள் அப்படிங்கிற ஒரு பழைய நடிகை இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய சொந்த வீடா இருந்தது. அவங்க படங்கள்ல நடிச்சு சம்பாரிச்சப்ப வாங்கின இந்த வீடு அவங்களுக்கு நாளடைவில் நிறைய கடன் வந்தப்ப வி.கே. ராமசாமி அப்படிங்கிற இன்னொரு நடிகர் கிட்ட இந்த வீட்டை வித்துட்டு போயிருக்காங்க. அவரும் நாளடைவில் இந்த வீட்டை எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வித்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகன் அப்பு அவங்களுக்கு தான் இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. அவரும் இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல முளைச்சது தான் இந்த அபார்ட்மெண்ட். ஸோ டி நகர்ல எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின ஒரு வீடு தான் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டா இந்த டாஸ்மாக் பக்கத்துல இருக்கு. இங்க குடியிருக்கிற இந்த மக்களை தான் நீங்க மீட் பண்ணி பேச போறோம். ஏற்கனவே டி நகர்ல மெயின் ஏரியால ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக்கை மூடணும்னு பகலகுமாரி அம்மா கூட ஒரு வீடியோ ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம். இந்த வீடியோ டாஸ்மாக்கு எதிராக கிடையாது. வேணும்னா டாஸ்மாக்கை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏ வீட்டு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? ஒரு எம்பி வீட்டு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கா? சிஎம் இருக்கிற வீட்டு தெரு பக்கத்திலேயே யாரும் போக முடியாது, அவ்வளோ செக்யூரிட்டி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டு பக்கத்துலலாம் டாஸ்மாக் இருக்கா? தெரியாது. இருந்தா நீங்களே சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆண்ட அரசாட்சி பண்ண எல்லா கட்சிகளோட தாரக மந்திரம். அப்படின்னா இந்த சாதாரண குடிமக்கள் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு, ஆனா நாங்க வாய் மூடி மௌனமா போறோம், பேசாம போறோம், பொறுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு இருக்கிறது எதுக்காக? ஈக்குவாலிட்டி எல்லாத்துலயும் தானே. டாஸ்மாக்கு எதிராக இங்க யாரும் பேசல. நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்க, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா ஸ்கூல், காலேஜ், கோயில், குடியிருப்புகள், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி முக்கியமா மக்கள் கூடுற இடங்கள்ல டாஸ்மாக் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ரெக்வெஸ்ட் தான். இதை மாற்றம் வேணும்னு அமைக்கப்பட்ட இந்த அரசு கண்டிப்பா இந்த மாற்றத்தை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்க இந்த மக்கள் பேசுறாங்க. டாஸ்மாக் வேண்டாம், குடியிருப்பு பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துலன்னு பேசுறதுக்காக ஒரு 50 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த எண்ணம் இருந்தாலும் கூட பேசுறதுக்கு, வெளியில வந்து பேசுறதுக்கான ஒரு பயத்தோடைய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல, குடியிருப்பு பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு. இந்த ஒரு வீடியோ அது எல்லா இடங்கள்லயும் இந்த மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ தான். நாங்கள் டி நகரில் புசி ஆனந்த் சாரை எலெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் தான் எங்களோட எம்எல்ஏ. நீங்கள் வருவீங்கன்ற ஒரு ஆர்வத்தில்
பக்கத்தில் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 2-3 செயின் ஸ்டாஷஸ் கூட ஆயிருக்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில். யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் பசங்களை வந்து நல்லா கெடுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டாஸ்மாக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது. ஸ்கூல் ராமகிருஷ்ணா ஸ்கூல் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அந்த பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஆமாம், டி நகர் ஸ்கூல், இங்கே நிறைய ஸ்கூல்ஸுங்க, நிறைய நகைக்கடை இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸும் எங்களுக்கு இருக்குது. அதனால் நகைக்கடைக்காரருக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஸ்கூல்ஸ்க்கு, பசங்களுக்கு, அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய பாதிப்பு. எங்களோட ஒன்லி request, Mr. Bussi Anand, please come to T Nagar, meet us, help us and close this TASMAC which is a big menace. எங்களுக்கு அது தூக்கம் கூட வரமாட்டேங்குது அதை பற்றி யோசிச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் இதை பற்றியெல்லாம் எங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் செய்வோம்னு சொல்லலை. எங்களுக்கும் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஓட் போடல. ஆனால் இப்போ நாங்கள் ஓட் போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஓட் போட்டு உங்கள் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக இந்த டாஸ்மாக் மூடலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ரையாரிட்டி லிஸ்ட் டாஸ்மாக் கிடையாது. நம்ம லிஸ்ட்டில் பார்க்குறப்ப இந்த கடையே இல்லை. there are some shops which has to go on. Government also has to benefit. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது எங்கேயும் இல்லாமல் நிறைய இருக்குது. இது கிடையாது. இது வந்து ஒரு அன்ரெப்ரசன்டட் டாஸ்மாக். அதனால் ஏதாவது பண்ணி ஜஸ்ட் கம். ஐ ஆம் ரிக்வெஸ்டிங், இது எங்களோட பர்சனல் ரிக்வெஸ்ட், எல்லாரோட ரிக்வெஸ்ட் இது தான். கைண்ட்லி கம். எலெக்ட் பண்ண உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். நான் வந்து டாஸ்மாக்கு பக்கத்து பில்டிங்கில் இருக்கோம். ஆமாம். இங்கே வந்து வாசலில் தினம் அத்தனை பாட்டில் உடஞ்சிருக்கு. யூரினேட் பண்ணுறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா வந்து பைக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம வீட்டு வாசலில் வந்து நிறுத்திடுறாங்க. பைக்கு, சைக்கிள் கண்ணாபின்னா நிறுத்திட்டு போகிறாங்க, நடுரோடு நிறுத்திட்டு போவாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூட முடியாது. நகருன்னு வாட்ச்மேன் கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு. அவரே பயப்படுறாரு. நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாம் ரவுடி பசங்களாக இருக்காங்க அப்படின்னு. வாட்ச்மேன் கூட போக மாட்டார். ஸோ நாங்கள்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா நடக்கிறதே கிடையாது ரோட்டில். இங்கே இத்தனைக்கும் நாங்கள் இங்கே டி நகரில் இருக்கோம். நடக்கிற தூரத்தில் எல்லா கடையும் இருந்தாலும் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இட் இஸ் ஸோ அக்லிங்க. அதாவது இவங்க வந்து அரைக்குறை ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, விழுந்து கிடப்பாங்க, யூரினேட் பண்ணியிருப்பாங்க, வாந்தி எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம வீட்டு வாசலில் நடக்கிறது. அது வந்து நமக்கே அருவருப்பாக இருக்குது. நீங்கள் சொன்னது வந்து நம்ம நிறைய பெட்டிஷன்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் ஒரு மீடியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லைங்க பொலிட்டிக்கல் நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணால் என்னங்க நடந்திருக்கு. பொலிட்டிக்கலாக கூட நிறைய பேர் சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்களை தெரியும், அவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து சிஎம்கே எடுத்துகிட்டு போகிறோம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் முக்கியமான விஷயம், இங்கே வந்து வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. மற்ற இடத்துலலாம் ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிற போலீஸ் இதுக்கு பிடிக்க வேணாமா? ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு போலீஸ்காரங்க இந்த ரோட்டில் கிடையாது, வரவே மாட்டாங்க. எதனால? இதுக்கு பின்னாடி யாரும் பெரிய பிக் பர்சன்ஸ் யாரும் இருக்காங்களா? தெரியாதுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாங்கள் வந்து சாதா சிட்டிசன். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்களெல்லாம் கிட்டலாம் போய் பேசுறதுக்கெல்லாம் வழி கிடையாது. உங்கள் அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? டாஸ்மாக் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே நடந்து போயிருக்கீங்களா? சில டைம் நடந்து போய் தானே ஆகணும். அதை நாங்கள் நடுரோட நடந்து போவோம், ஓரமாக போகவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஒரு பயத்தோடய நடக்க. ஆமாம், அப்படியே மூக்கை வேற மூடிக்கிட்டு அப்படியே மூச்சை பிடிச்சி தான் நடப்போம். ஏன்னா அது ஸ்மெல்லு ஹாரிபிளாக இருக்கும். பட் ஒரு சிட்டிசனாக இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இல்லையா? வாட்டர் டேக்ஸு, ரியல் எஸ்டேட் டேக்ஸு, இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாம் தானே கட்டுறோம். அதுக்கு நமக்கு வேணுங்கிறது கவர்மெண்ட் செய்ய வேண்டியது என்ன? எங்களுக்கு என்ன ஃப்ரீயாக மாதத்துக்கு பைசா தராங்களா, இல்லை ரேஷன் கார்டு இருந்தால் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கெல்லாம். ஸோ நம்ம கேட்குறதுலாம் க்ளீன் ரோட்ஸ், க்ளீன் என்வாயன்மெண்ட், இவ்வளோ தான் நம்ம வேண்டியது. ஸோ அதுவும் கிடைக்கலங்கிற போது நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது. ஸோ இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஈவினிங்கில் நடக்க முடியல. ரோட்டில் இல்லை, வீட்டு உள்ள வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நைட்லலாம் ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க வந்து ஈவ்டீசிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அனுப்பவே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதுக்கு முதல்ல ஸ்டெப் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இப்போ தினம் வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா வீட்டுக்கு வர வரைக்கும் இதை கிராஸ் பண்ணி வர்றது அப்படின்றது எவ்வளோ மன ஒழிச்சலாக இருக்குது உங்களுக்கு? பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ யார் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படியே அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. கிண்டல் பண்ணுறதெல்லாம் இருக்கா? போயிட்டு வரும்போது ஏதாவது பண்ணுவாங்களா குடிச்சிட்டு? ஸோ அந்த கார்னர்ஸ்லேயே உட்காந்துருந்தா எப்படி நடக்கிறது? அங்கேயே குடிக்கிறாங்க, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம எப்படி நடக்கிறது? எப்படி இது வரைக்கும் டாஸ்மாக் மூடணும்னு எடுத்த முயற்சியெல்லாம் ஓகே ஆச்சா? ஆகலை? எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இருந்துதா இல்லையா? நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் நடத்துகிறாங்கன்னா அது எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அவங்க மூடுவாங்கன்ட்டு. நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா? நீங்கள் இதுக்கு போயிட்டு வர்றதுனால இங்கே பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐயோ, நான் 30 வருஷமாக பிரச்சனை இங்கே பார்த்து நாங்கள் கம்முன்னு தான் போகிறோம், கம்முன்னு தான் வரோம். யாரும் அது கேட்க மாட்டாங்க. எத்தனை வீடு வித்துட்டு போயிருக்காங்க மட்டும் பாருங்க. சொந்த வீடே வித்துட்டு போயிட்டாங்க.
யாரும் இங்கே ஹவுஸ் ஓனர் கூட கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறது. பாத்ரூம் போகிறானுங்க, லேடிஸ் போனால் கூட அப்படியே பாத்ரூம். நான் 2 வீடு நின்றுட்டேன், இந்த டாஸ்மாக் தாண்டி வர முடியல, இந்த சைடு அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது வேலை சீட்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த யூரின் போகிறானுங்க, ரோடு அந்த ரோடுக்கு வருது இங்கேருந்து. இப்போ தான் அந்த கரண்ட் பாக்ஸை இது போட்டாங்க. இன்னும் அங்கே என்ன தான் பண்ணுறது? அது ஒன்று எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்கூல் பசங்க குழந்தைங்க ஒன்று கூட போக முடியாது, இந்த சைடு போக லேடிஸும் போக முடியாது. பெற்றவங்க எப்படி யோசிச்சு அனுப்புவாங்க குழந்தைகளை ஸ்கூலுக்கு? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போய் குழந்தைகள் படிச்சுட்டு வருதுன்னு. இங்கே நிற்கிறாங்க அரையற மாதிரி, இங்கேயே வாசல்லே நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். மறுபடியும் கிராஸ் பண்ணி வந்து அந்த 4 பசங்கள், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்கா, புத்தி இருக்கா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எதுக்காக நம்பி அனுப்புகிறாங்கள? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவ்வளோதான். அதுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி கசக்கி போட்டுட்டு கிளம்பிச்சுக்க. என்ன நினப்பில் உங்கள் அம்மா அப்பா அனுப்புகிறா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஃபஸ்ட்டு திங் எல்லோரும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே கடையில். எனக்கு என்ன பயம், என்ன பண்ணிட முடியும் என்ன? ஆனால் உடனே அதுக்கு தே ரியலைஸ், அப்படியே கப்பை போட்டுட்டு 4 பசங்களும் போச்சு. என்ன சொல்கிறதா? அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கமிஷனர் நான் பார்த்து சொன்னேன், சார் இது என்ன சார் இவ்வளோ நியூசன்ஸ்? எங்களால் ஒத்தராலையுமே ஃபஸ்ட்டு திங் லேடிஸ் அதெல்லாம் விடுங்க, குழந்தைகள்னா இந்த குழந்தைகள் வந்து குடிக்கிறது சார் கண் முன்னாடி நான் பார்க்குறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, இங்கே இருக்கிற தெருவில் இருக்கிறவங்களோட சைன்ஸ் எல்லாம் வாங்குங்க, கொண்டு வந்து கொடுங்க. அவ்வளோதாம்மா மேடம் எங்களால் பண்ணும். நீங்கள் கேட்டிங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் காரை எடுத்துகிட்டு போயிட்டார். அவ்வளோதான். இது எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இதுதான் ஃபஸ்ட்டு திங் ஐ வாண்ட் டு டெல். ஒய்ஃபு குழந்தைங்களாம் வெளியே கூட போக முடியாது. இப்போ நான் ஏதாச்சும் பக்கத்தில் மருந்து கடைக்கு போனோன்னா நான் மட்டும்தான் போக முடியும், ஏன்னா நான் மட்டும் மூக்கை புத்திட்டு போகலாம். என் ஒய்ஃபு குழந்தை 2 வயசு குழந்தைய வச்சுட்டு நாங்கள் எதுவும் வெளியே போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. என் குழந்தை இங்கே இப்போ எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருக்கும்போது கூட அந்த பக்கம் போக விட மாட்டோம், ஏன்னா அங்கே வந்துட்டு சிகரெட் வாசனை வரும், மூத்திர வாசனை வரும். ஸோ அந்த பக்கம் போய் நாங்கள் இந்த பக்கமே அப்படியே இருந்துக்குப்போம், ஒட்டிக்கிட்டு இங்கே இருந்துப்போம். இது இவ்வளோ நாளாக ஏன் எதுவும் பண்ண முடியல? நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது, நமக்கு ஒன்று பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ இந்த வாட்டி நிறைய பேர் ஓட்டு போட்டதே மாற்றம், சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால தான் இப்போவாது ஒரு சின்ன ஒரு ஹோப், ஒரு வேளை ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பேசுவோம். இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சரி அப்புறம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போவாது ஏதாவது நடந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச நாங்களும் சரி, நிறைய பேர் சரி வீடை காலி பண்ணிட்டு போயிடலாமா, குழந்தை 2 வயசு ஆகுது, 4 வயசு ஆனால் வெளியே போவோம் குழந்தை, அது எதாவது தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும். நாங்கள் மூவ் பண்ணிட்டு போகலாமான்ட்டு தான் நாங்கள் யோசிக்கிறோமே தவிர இந்த மாதிரி மாற்றம் நடக்கும், சேஞ்ச் நடக்கும்னு தெரியும். இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, இங்கே ரொம்ப டென்ஸான ரெசிடென்ஷியல் ஏரியா, குழந்தைங்க, ஃபேமிலிஸு, லேடிஸு எல்லாருமே போயிட்டு வர இடம். இடைஞ்சல்னா எல்லாருக்குமே இடைஞ்சல் தான். நீங்கள் இங்கே போய் விசாரிச்சிங்கன்னா ஒருத்தர் கூட டாஸ்மாக் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை வீடு இருக்குது? மொத்தம் 18 வீடு இருக்குது. இங்கே ஒரு 20 வீடு இருக்கும். அந்த சைடும் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பட் எனக்கு தெரிஞ்சு இங்கே குடியிருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு 100 வீடு இருக்குது, 2 ஸ்கூல் இருக்குன்னா யாருக்குமே இங்கே டாஸ்மாக் இருக்கிறதுல விருப்பம் இல்லை, எப்படா மூடுவாங்கன்னு இருக்குது. பட் என்ன கேட்டாலும் இங்கே நடக்க போகிறது இல்லை, எதுவும் மாற போகிறது இல்லை அப்படிங்கிறதுனாலேயே கம்முன்னு போகிறது வருது. ஆமாம், நாங்கள் பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், பிடிக்கலன்னா மூவ் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை வழி என்னன்னு சொல்லுங்கள். நான் ஒரு வாரம் 2 வாரம் கூட நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன். ஆளாளுக்கு எங்கள் குடும்பம் குட்டியை பார்க்குறதுக்கே எங்களுக்கு டைமாக இருக்கும். இல்லை ஒரு போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நடக்கும் அப்படின்னா போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டமில் நம்ம இல்லைங்களா? அந்த மாதிரி சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுனால தான் மாற்றம்னு ஒரு வாட்டியும் ஓட்டு போட்டு ஏமாறுறோம். இந்த வாட்டி ஏமாறலைன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் ஹோப் இருக்குது, புது சிஎம் நிறைய பண்ணுவார், ஏன்னா நல்லா பேசிட்டு தான் வராங்க எல்லாரும். இப்போ ஒரு திருப்பி கொஞ்சம் ஏதோ ஹோப் வந்திருக்குன்றதுனால பண்ணுறோம். இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நாங்கள் வீடு மாற்றிட்டு வேறு எங்கேயாவது போவோம், அங்கே ஒரு டாஸ்மாக் வந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது போகும். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது தானே ஒரு சராசரி மக்களுக்கான இங்கே எங்களோட ரியாலிட்டி அப்படி தானே இருக்குது நமக்கு இப்போது. பட் மக்களுக்காக தான் அரசாங்கம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே இல்லை. மக்கள் தான் வாயை மூடிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்கும். நானும் ரொம்ப ஐடியலிஸ்ட் தாங்க. நல்லா அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சினிமா மாதிரி ரியாலிட்டியில் நடக்குமா சேஞ்ச் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏதாவது பண்ணணும், ஓக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் ஆசை தான். நானும் சொல்லுவானே, வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிற, அதோட ஓனர் யார் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போயே நான் இப்போ பேசுகிறேன், நாளைக்கு திடீர்னு வந்து யாராவது வீட்டில் கதவை தட்டினாங்கன்னா என் ஒய்ஃப் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டியும் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, நாங்களும் பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. இப்போது சரி ஏதோ மாற்றம்ன்ற ஒரு சேஞ்சில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால பேசுகிறேன். பட் நாளைக்கு எதாவது வந்து வீட்டை கட்டினாங்கன்னா நானும் வாய மூடிட்டு வீட்டில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் ப்ராபப்ளி. ஸோ அந்த ரியாலிட்டியும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம், தட்டி உட்கார வச்சாங்கன்னா உட்காந்துருவோம். அதுதான் வந்துட்டு ஒரு சராசரி மக்களோட இங்கே நிலவரம். ஒரு 2000 சில்ட்ரன் இங்கே படிக்கிறாங்க இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ். ஓகே, அண்ட் திஸ் ஷுட் நாட் பி இது ஒரு எக்ஸாம்பிளே இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் வந்து. ஓகே, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் திஸ் நியூ கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் அன்றைக்கி அந்த வீடியோ மேடம் போட்ட வீடியோ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே, பார்த்து அடுத்த நாளே வந்து த ஹோல் திங் ரிவர்ஸ்ட். ஓகே, த ஷாப் வாஸ் ஓப்பன் அண்ட் எவ்ரி திங் வாஸ் நார்மல்.
ஓகே ப்ளஸ் இட்ஸ் அ மெயின் ஒரு பெரிய ஒரு டிராஃபிக் ஹசார்ட் இது மெயின் ரோட் நோ. இந்த சேஃப்டி ஃபார் தி சில்ட்ரன், குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ, ஏன்னா ஒருத்தரும் நம்ம பேச ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நம்ம வீட்டு பெண்கள் வெளில போச்ச இந்த மாதிரி இன்சிடென்ட் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிச்சாலும் நம்ம இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை நிர்வாகம் பார்த்து இதுக்கான முயற்சிகள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டி ஏன் இது இவ்வளோ பேசும் பொருளாக ஆகுதுன்னா, இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்போது ஜெயிச்சிருக்க மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்களாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆர் லுக்கிங் இட். இப்போ தான் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியல்னா என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியில் வருது. ஸோ இது ஜஸ்ட் சொல்கிற போல் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும், ஒரு வியூஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். இது மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன நடக்குது, ஆக்சுவலாக அரசியல் என்ன நடக்குதுன்னு உத்து கவனிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மாண்புமிகு சிஎம் உத்து கவனிக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இப்போ சிக்னேச்சர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பார்த்த ஒரு இன்டர்வியூவில் அந்த ஷாப் ஓனரோ இல்லை யாரோ ஒருத்தர் அவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு. அவர் என்ன தைரியத்தில் அப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்கூல் பக்கத்துலேயே இல்லைன்றார், ஒரு வீடியோலேயே காமிச்சிருக்காங்க, 4வது பில்டிங்கில் ஸ்கூல் இருக்குது. அவ்வளோ தைரியமாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, இது தப்பு கிடையாதுன்னு நார்மலைஸ் பண்ணுறாங்க. அகெயின் நீங்கள் உள்ளே ஏதாவது பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு 4 பேருக்கு ஒரு இடையூறு வருதுன்னா கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுற விஷயமா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது இது நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா எங்களோட அமைப்பு சார்பாக கண்டிப்பாக இதுக்கு போராட்டம் பண்ணுவோம். அந்த கடையை மூட வைக்கிறது தான் எங்களோட லட்சியம். இந்த பெட்டிஷன் நேத்தோ முந்தா நாளும் சிஎம் செல்லுக்கு அனுப்பிட்டேன், மெயில் அனுப்பினேன். இமீடியட்டாக எனக்கு ரிப்ளை வந்தது. அது எம்டி டாஸ்மாக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்லி திரும்பி எம்டி டாஸ்மாக்குக்கும் இந்த பெட்டிஷன் அனுப்பிட்டேன். எங்களுடைய ஏரியா உள்ள அத்தனை பேருடைய வேண்டுகோளாக இதை கொடுத்துருக்கோம். கஷ்டப்படுறவங்க நாங்கள் தான், சஃபர் பண்ணியிருக்கோம். எஸ், ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது வாட்டர் பாக்கெட் இப்போ எடுத்துட்டாங்க. வாட்டர் பாக்கெட்டே இல்லை, நீங்கள் போய் பேசுகிறீங்க, கிடையவே கிடையாது. அது 40 வருஷம் ஹிஸ்ட்ரி. எங்கே ஒயின் ஷாப் டாஸ்மாக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. 40 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குன்னு அவங்க பேசினது. இந்த வாட்டர் பாக்கெட் பிரச்சனை எப்போ முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா மேடம்க்கு என் ஸ்டூடெண்ட் அனுப்பின மெசேஜ் கூட காமிச்சேன். பட் அதை பேசியிருந்தப்ப அதை கூட டைவர்ட் பண்ணி கிண்டல் அடித்து தப்பு மெசேஜஸ். இவங்களுக்கு 77 வயசாச்சு, மரியாதை இல்லாமல் பேசுறது, இதெல்லாமா நம்ம நாகரிகம்? அறிவுபூர்வமாக ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கும் போது அந்த காரியத்துக்கு சப்போர்ட் பண்ண விட்டுட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அதை 4 கட் பண்ணி டிவி கேட்ட நீ காசு வாங்கினியா, டிவிக்கு யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, நான் விரலிலிருந்து பேசுகிறேன். அதே மாதிரி நேரில் யாரையுமே பார்த்ததில்ல. அம்மா டிவி முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க. எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ கண்டிப்பாக எங்கள் தொகுதிக்கு எங்கள் குறைகளை கேட்க வேண்டும். எங்களிடம் காத்திருக்கோம். வாட்டர் பாக்கெட் 90ல் நடந்த பிரச்சனை, அதை தான் அம்மா போன இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு பிட்டு மட்டும் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி வாட்டர் பாக்கெட் இப்போ இல்லவே இல்லை, என்ன போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. இந்த வாட்டர் பாக்கெட் கதை ஓடிட்டே இருந்தது. மேடம் கிட்ட கூட காமிச்சேன், பாருங்க லண்டன்ல என் ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்கான். இந்த வாட்டர் பாக்கெட் அவன் வாங்கினதுக்காக நான் அவனை அடிச்சிருக்கேன்னு கூட அவன் சொல்லியிருக்கான், காமிச்சேன். ஸோ பிரச்சனை டாஸ்மாக்கு எதிராக கூட இல்லை. தயவு செஞ்சு குடியிருப்பு ஸ்கூல் பக்கத்தில் வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையை. மாற்றுக் கட்சியினர் கூட டைவர்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் அரசியல் ஆக்குனா எப்படி? அரசியல் பேசுங்கன்னு தான் சொல்கிறோம், ஆனால் எல்லாத்தையும் அரசியல் ஆக்குனா எப்படி தான் பார்க்கறதுன்னு தெரியல. அம்மா அவங்களை அப்படி இப்படின்லாம் திட்டுறாங்களே, என்ன தாராளமாக திட்டு போப்பா, எனக்கு என்ன அதை பற்றி கவலை. நான் அந்த வீடியோ பார்க்கறதும் இல்லை. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் வேற பண்ணி கேட்குறாங்க, அம்மா ஆர் யூ ஓகே ஆண்டி, ஆர் யூ ஓகே? ஐ எம் பர்ஃபெக்ட்லி, ஐ எம் ஃபைட்டர். எல்லாரும் கமெண்ட்ல திட்டுறதுனால கேட்குறாங்க. I am a fighter, I have been fighting all my life, this is nothing. வண்டி ஓட்ட முடியறதில்ல, ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கூல். ஐ எம் ஹியர் டு டாக் ஃபார் தி ஸ்கூல் அண்ட் ஸ்டூடெண்ட் இயர். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அதை பார்க்குறதே நல்லதுக்கு கிடையாது. தே ஹாவ் டு ரிமூவ் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறது தான் என்னோட ஆசை. நாட் ஃபார் எனி திங் ஐ எம் டாக்கிங் ஹியர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தோம். we submitted to the police commissioner like that. He had given a petition. Nothing has happened. It's been 25 years, 25 வருஷம் ஆச்சு. ஆனால் மேம் இப்போ ஆரம்பித்த உடனே ரொம்ப எனக்கு since she started the initiative ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சென்ஸ் ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்ட்டு. நாங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ஆட்டோமேன் கிட்டேயோ இல்லை டாக்ஸி கார் புக் பண்ணுறச்சே சொல்லணும்னா நான் சொல்லுவேன், இங்கே இந்த சைடு இந்த ஸ்கூல் வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது, அந்த சைடில் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் இருக்குது. அவர் எங்கம்மா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. கடைசியில் நான் அங்கே ஒரு அப்போலோ ஃபார்மசி தாண்டினோன்னு ஒரு டாஸ்மாக் இருக்குல்ல சார், ஏம்மா இதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கலாம்ல, இப்போ எனக்கு நல்ல இடம் தெரியும், வாங்க கவலையே படாதீங்க அப்படிம்பாங்க. தட் இஸ் அப்படி தான் இருக்குது நிலைமை. My mother tongue is Telugu. I live in the building right beside Tasmak. There's a park
like close to the locality, which is good, but we can't really access it because we can't walk through the Taskmark. People that go to Taskmark kind of use the surroundings as like their personal toilet. I can't really walk there with my son, so if I want to go to the local park, I have to take an auto, which obviously like costs money and it just adds. இங்கேருந்து பார்க் வந்து 500 மீட்டர்ஸ் தானே இருக்கும். Yeah, but we have to walk through the Taskmark. So and like with a small boy, I don't feel comfortable walking through it. ரீசெண்ட் டேஸில் அம்மா ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயின் ஷாப் விஷயம் பற்றி சொல்லணுன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விச் ஃபெல்ட் வெரி ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு இவங்கள 10 வருஷமாக தெரியும். இவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஷாப் மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இவங்க போனது மேபி கொஞ்சம் 12 o'clock முன்னாடி ஏர்லியாக போனதுனால அப்புறம் இங்கே இருக்கிறவரையும் கேட்டிருக்காங்க, இந்த ஷாப் வந்து க்ளோஸ்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம், கடத்திட்டு போகிறோம், அது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எவ்வளோ போராடி இருக்காங்க. அதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஆக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை. இங்கே ஒயின் ஷாப்ஸ்லாம் இருக்குன்னா எதுக்காக அதை க்ளோஸ் பண்ணணும்? குழந்தைங்க ஒரு விஷயம், லேடிஸ் ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம், ஓகே ஃபைன், நிறைய வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை தினசரி பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது பெரிய இடையூறு. ஸோ இந்த மாதிரியான ஒயின் ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணி ஆகணுங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. இப்போ இடையூறு அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரியா இருக்கு? உள்ளே குடிக்க மாட்டாங்க, வெளியில் எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய என்னென்னா அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். டாஸ்மாகை ஏன் எடுக்கணுங்கிறது முதலாவது காரணம், இது அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கு. குழந்தைங்கள்லாம் இங்கே போகிறதுக்கு நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டம், அது அவங்களுக்கு டேஞ்சர் தான், அதுவும் பொன் குழந்தைங்க. அது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் ஹைஜீன். இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் பிளேஸே நாரிட்டு இருக்கும் இப்போ இந்த ஒரு கடையினால தான். டி நகரில் ஷ்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாகை மூடணும்னு பகலகுமாரி அம்மா கூட வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நம்ம டீமுக்கு நிறைய கால்ஸ் வருது. எங்க ஏரியால ஸ்கூல் பக்கத்துல, குடியிருப்புகள் பக்கத்துல டாஸ்மாக் இருக்கு, மூடணும் அப்படின்னு. பட் எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு வீடியோவை தான் நம்ம ரெக்வஸ்டா மீடியால பிரசன்ட் பண்றோம். இப்போ இந்த டாஸ்மாக் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 20 குடும்பம் 50 குடும்பம் இப்படி வசிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் பக்கத்திலேயே டாஸ்மாக் இருக்கு. இதனால இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பேசுறதுக்கு 50 பேர் வந்திருக்காங்க. ஆனா பேசாம நிறைய பேர் பயந்துகிட்டு, எங்க பேசினா நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அசிட் ஊத்திடுவாங்களோ, வெட்டிடுவாங்களோ, குத்திடுவாங்களோன்னு பயந்துகிட்டு பேச வராமல் இருக்கிற மக்கள் அதிகம் பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேமராக்கு பின்னாடி வந்து எங்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் எஃபோர்ட் எடுத்து இதை மூடிட்டா ரொம்ப பெட்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுவரை பேசாத மக்கள் இப்போ ஏன் டாஸ்மாகை மூடணும்னு பேசுகிறாங்கன்னா, இது வரைக்கும் இருந்த அவநம்பிக்கை, பேசினாலும் இந்த டாஸ்மாகை மூட மாட்டாங்களோ அப்படின்னு. ஆனால் சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பெட்டிஷன் கொடுக்கறது, தெரிஞ்ச அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து பேசுறது அப்படின்னு. பட் எதுவுமே நடக்கலை. இந்த ஆட்சி மாற்றம் மக்களுக்காகவே அமைக்கப்பட்டது அப்படின்னு இந்த மக்கள் நம்புறதுனால இப்போ வந்து பேசுகிறாங்க. பட் இந்த டாஸ்மாக் மூடுனா மட்டும்தான் இந்த மக்களுடைய நம்பிக்கை நடக்குமா இல்ல அவநம்பிக்கையா அப்படிங்கிறது தெரிய வரும். பார்க்கலாம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங்.